அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஈதெல்லாம் எல்லாருக்கும் எப்படி போச்சு? அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கும் நல்லதாக போச்சு. இன்றைக்கி நம்ம ஈத் விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஈதுக்கு நாள் எடுத்தது. ஆக்சசரிஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு ஷாப்பிங் போயிருந்தோம். அங்கே கலெக்ஷன்லாம் சூப்பராக இருக்கும், யூனிக்காகவும் இருக்கும். இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். The next day. ஒரு மாதத்துக்கு பிறகு இப்போ தான் காலையில் காஃபி போட்டு குடிக்கிறோம். நைட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்து படுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் படுத்துட்டு ஒரு மாதிரியாக டயர்டாக இருந்ததுனால படுத்துட்டு ஒரு 2:30 மணி போல் எழுந்திரிச்சோம். எழுந்திரிச்சிட்டு இப்போ என் ஹஸ்பண்ட் குளிக்க போயிட்டாங்க. அது கூட நான் அவங்க ட்ரெஸ் அயர்ன் பண்ணி வச்சுட்டேன். நான் இதுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டுமேனு சொல்லிட்டு நான் சாரீ தான் எடுத்திருக்கேன். இந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது என் பொண்ணுக்கு எடுத்தது. அவங்களுக்கு வந்து சிம்பிளாக இருக்கிறது தான் பிடிக்கும். அவங்களுக்கு வந்து காட்டன் ட்ரெஸ் தான் லைக் பண்ணுவாங்க. நாங்கள் எல்லாம் குளித்து ரெடி ஆகிட்டோம். தொழுகை போகிறதுக்கு முன்னாடி வந்து டேட் சாப்பிட்டு போகிறது சுன்னத்து. டேட்ஸ்னு இல்லை, ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிட்லாம். நாங்கள் டேட் சாப்பிட்டு போனோம். டேட் சாப்பிட்டுட்டு இப்போ மஸ்ஜிது கிளம்பியாச்சு. இங்கே 5:45க்கு வந்து தொழுகை. தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் மீட் பண்ணி வாழ்த்துலாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து காலையில் வீட்டில் வந்து டிஃபன் பண்ண வேணாம், நம்ம வெளியில் ஆர்டர் பண்ணிக்கலான்ட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து வீட்டில் எதுவும் செய்யலை. காலையில் சிக்கன் மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நாங்கள் டிஃபன் பண்ணிட்டோம். ஆனால் அதை இதில் வீடியோ எடுத்திருந்தோம், அது இதாகிடுச்சு, எரர் ஆகிடுச்சு. One eternity later. அப்புறம் வீட்டில் வந்து எல்லாேருக்கும் ஃபோன் பண்ணி வாழ்த்துலாம் சொல்லிவிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் நேரம் ஃபோன் பேசிவிட்டு கொஞ்சம் நேரம் படுத்துட்டோம். அதுக்கப்புறம் பொறுமையாக எழுந்திரிச்சு ஒரு 11 மணிக்கு மேலே தான் நான் லஞ்சு ஸ்டார்ட் பண்ணேன். முதல் நாளே சிக்கன் மட்டன்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதனால் சமையல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. 1 மணி நேரம் கூட ஆகலை சமையல் பண்ணி முடிக்கிறதுக்கு, டக்குன்னு முடிஞ்சிச்சு. ஈதுனாவே ஆஸ் யூஷுவல் பிரியாணி தான். அதே தான் எங்கள் வீட்லேயும். இன்றைக்கி நாங்கள் வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, அப்புறம் பேரிச்சம்பழம் பச்சடி,
அப்புறம் முட்டை, தயிர் பச்சடி, பாயாசம். இன்றைக்கி தான் எங்களோட ஈத் ஸ்பெஷல். லஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 4 மணிக்கு பிறகு நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்து பார்க் போயிட்டோம். அங்கே போய் கொஞ்ச நேரம் அரட்டை அடிச்சுட்டு எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்தால் சொல்ல வேணும். அரட்டை டின்னரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். இதோடு இந்த விலாகை முடிச்சுக்கிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.